நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்ல எந்த இடத்துல வேணாலும் காம்ப்ரமைஸ் ஆகலாம், ஆனா குவாலிட்டியில மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. எத்தனை பேருக்கு A to B ரெஸ்டாரண்ட் தெரியும்? நீங்க A to B ரெஸ்டாரண்ட்ல எங்க வேணாலும் போய் சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வைஸும் பாத்தீங்கன்னா A to B நீங்க எந்த பிரான்ச்ல சாப்பிட்டாலும் ஒரே டேஸ்டா தான் இருக்கும். அதுதான் அந்த ப்ராடக்ட்டோட தரம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு ஸ்லீப்பர் பஸ் டிக்கெட் புக் பண்றோம், இந்த பிளாங்கெட்டோட ஸ்மெல் வெரி பேடா இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? உடனே மெயில் எடுப்போம், பஸ் கிளீனிங் நாட் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் போட்டு போயிடுவோம். அப்போ இன்னொருத்தர் அந்த பஸ்ல டிக்கெட் புக் பண்ணும்போது ரேட்டிங் என்ன தெரியுமா காட்டும்? நீங்க போட்ட மெயில் தான் ரேட்டிங்கா காட்டும். எதனால அந்த தப்பு வருது? அந்த பஸ்ஸோட அட்டெண்டர் வேற ப்ராப்பரா அந்த பஸ்ஸை மெயின்டைன் பண்ணணும், அந்த பஸ்ஸோட மெக்கானிக் வேற ப்ராப்பரா அந்த வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செக் பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் அந்த டிரைவர் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வண்டி எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே ஆல் டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி எடுக்கணும். ஸ்டார்டிங் பேசிக்ல இருந்து ஃபைனல் எண்டிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஒர்க்கை அவங்கவுங்க கரெக்டா பார்த்தா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லான ஒர்க்கா முடியும். நீங்க எந்த விஷயத்துல வேணா காம்ப்ரமைஸ் ஆகுங்க, பட் உங்களுடைய குவாலிட்டி உங்களுடைய தரத்துல மட்டும் எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆகாது.